ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடையில் வாங்கின பரோட்டா வச்சு வீட்லேயே முட்டை பரோட்டா, சில்லி பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? 3 பரோட்டா எடுத்துக்கிறேன் சில்லி பரோட்டாவுக்கு. இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டா பீசஸ்லாம் அந்த கடாயில் போட்டு நல்லா ஒருக்க பெரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அது வந்து நல்லா முருகணும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி கருகிரும். நல்லா இப்படி ரோஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் பெருசாக க்யூப் சைஸில் வெட்டியிருக்கிற பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் அரை கொடை மிளகாயை இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் லைட்டாக ஊற்றிட்டு நல்லா அந்த மசாலா மாதிரி பெரட்டிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை இது கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அரை ஸ்பூன் சுகர் இது மேலே தூவி விட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் சில்லி பரோட்டா ரெடி.